5,15,000 அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான ஹேட்ச்பேக் கார் நம்மகிட்ட இருக்கு. மாருதியில் இருக்கக்கூடிய எஸ் கிராஸ். இது வந்து ஜிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல். ஸோ அந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அந்த டீட்டெயிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய டெஸ்ட் ட்ரைவ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நாங்களும் ஒரு எந்தோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஸோ என்ஜினோட நாய்ஸ் கேட்டிருப்பீங்க. என்ஜினோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1,05,050 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. என்ஜினோட கண்டிஷனுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ஜின் வந்து நம்ம நல்லா ரிஃபைண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து சுசுகியோட என்ஜின் தான் உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. சர்வீஸ் வந்து கம்பெனி சர்வீஸ் இல்லை. பட் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்பெனியே எடுத்துக்கலாம். அது சமயத்தில் நீங்கள் வெளிலே விட்டுக்கலாம். அண்ட் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இப்போ கரண்ட்ல கிடையாது. இன்சூரன்ஸ் போட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 5,15,000. ஸோ எல்லாமே இன்க்ளூடடாக உங்களுக்கு வந்துடும். அதே சமயத்தில் உங்களுக்கு கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி தகுந்த மாதிரி லோனுக்குமே உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உள்ளே பாருங்க உங்களுக்கு இந்த சவுண்ட் ப்ரூஃபுக்கான இன்ஸ்டலேஷனுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. பேட்டரியுமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கு. காரோட ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேமேஜஸும் கிடையாது. சின்ன சின்ன இந்த பெயிண்ட் இஷ்யூஸ் தான் இருக்குது. அது எல்லாமே சரி பண்ணிக்கிறக்கூடிய அளவு தான் இருக்குது. மற்றபடி இந்த காரில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2015 மாடல், 2017 ரெஜிஸ்ட்ரேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5,15,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்குது. எந்த விதமான பெரிய டேமேஜஸும் இல்லை. கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸ்கிப் பிளேட் வரைக்குமே ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். டயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு 60% இருக்குது உங்களுக்கு டயர்ஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் வீல் தான். உங்களுக்கு மேலே வந்து வீல் கப் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த வைப்பரோ வாஷர் கிடையாது. பட் ஹை மவுண்ட் டைல் லைட் உங்களுக்கு வந்துடுது. பின்னாடி உள்ள மற்ற லைட்ஸுமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இங்கே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ஃபெசிலிட்டி வந்துருங்க. மேலே அதே மாதிரி ஆண்டனா கொடுத்துட்றாங்க. பின்னாடி வந்து பாருங்கள் பெயிண்ட் முன்னாடி விட பின்னாடி வந்து நல்லாவே இருக்குது. ஸ்க்ராச்சஸ் வந்து எதுவுமே கிடையாது. நல்லா க்ளீனாக இருக்குது. கீழே ஸ்கிப் பிளேட் வரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இதோட பூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 லிட்டர்ஸ்க்கு மேலே வந்து பூட் ஸ்பேஸ் வரும். நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சீட்டை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி வீலுமே வந்து உங்களுக்கு வந்து வந்துடுது. பட் ஸ்டெப்னி வீல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வேறு வீல் தான் போட்டுக்கணும். பட் ஒரு நல்ல பேட் இருக்குது. சைடில் வந்து பாக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பேஸ் வச்சுக்கிற மாதிரி இங்கேயுமே அங்கே ஹூக்கும் இருக்குது. யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 60/40 ஸ்ப்ளிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே இந்த காரில் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா டோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. பார்த்தா தெரியும். எனக்குள்ள வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துடுது. சீட்டுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துருது. 1 டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன். அப்பும் டவுன் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். 1 டச். ஆமாம், 1 டச் டவுன் ஆப்ஷன் வந்துருது. மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 2015 மாடல், 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. 5,15,000 கோட் பண்ணுறாங்க. இதில் வந்து டியூவல் ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது. இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எஸ் கிராஸில் வந்து ஜிக்மா அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு மாடல். டீசல் வெஹிக்கிள் உங்களுக்கு. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. என்ஜின் கண்டிஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்தும் இந்த ப்ரைஸை வந்து நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் வர வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நகரில் உங்களுக்கு காரைக்குடியில் இருக்குது. அதாவது கழனிவாசல்லேருந்து சூரக்குடி ஜிஹெச் போகிற ரோட்டில் நடுவில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் நேரில் வந்து பேசிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த காரோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன்.